தமிழகத்தில் பழங்காலத்தில் வாழ்ந்த பெரும் கவிஞர் ஔவையார். அவருடைய பெயரை கூறினாலே எல்லோரும் வணங்குவர். அதிக ஞானமும் அனுபவமும் கிடைக்கப் பெற்றிருந்தார். ஒரு நாள் கோடை காலத்தின் மாலை நேரத்தில் புகழ்பெற்ற தமிழ் கவிஞர் ஔவையார் ஒரு காட்டின் நடுவில் அமைந்திருந்த ஒரு கிராமத்தின் வழியாக பயணம் செய்து கொண்டிருந்தார். நடந்து வந்த சோர்வை போக்கிக் கொள்ள அருகில் இருந்த ஒரு பெரிய நாவல் மரத்தின் நிழலில் சோர்வுடன் அமர்ந்தார். அப்போது அந்த மரத்தின் பெரிய கிளையின் மேல் ஆடு மாடுகளை மேய்க்கும் ஒரு சிறுவன் அமர்ந்து கொண்டு ஔவையாரை கவனித்துக் கொண்டிருந்தான். அவன் ஔவையாரை நோக்கி, பாட்டி, களைப்பா இருக்கீங்க போல இருக்கு, உங்களுக்கு நாவல் பழம் வேண்டுமா? அருமையா இருக்கும், சாப்பிட்றீங்களா என்று கேட்டான். ஔவையார் சிரித்தபடி, சரி தம்பி, குடு என்றார். பாட்டி, அப்படின்னா உங்களுக்கு என்ன பழம் வேண்டும்? சுட்ட பழமா இல்ல சுடாத பழமா என்று கேட்டான் அச்சிறுவன். ஔவையார் முதலில் குழப்பமடைந்தார். பழத்தில் சுட்ட பழம் சுடாத பழம் என்று உண்டா? அறியாத சிறுவன் ஏதோ கூறுகிறான் என்று மனதில் நினைத்தபடி, சரி தம்பி, எனக்கு சுடாத பழமே போடு. அந்த சிறுவன் உடனே தன் கையில் இருந்த நீண்ட கொம்பினால் மரக்கிளைகளை அசைக்க புது புது நாவல் பழங்கள் தப் தப் என்று கீழே விழுந்தன. ஔவையார் அதில் ஒன்றை கையில் எடுத்து பழத்தில் மண் ஒட்டி கொண்டிருப்பதைக் கண்டு அதை அகற்றும் பொருட்டு தன் வாயால் ஊதினார். இதை கண்டு சிறுவன் சிரித்தபடி ஔவையாரை பார்த்து, என்ன பாட்டி, பழம் சுடுதா என்றான். இதை கேட்ட ஔவையார் திகைப்புடனும் ஆச்சரியத்துடனும் அச்சிறுவனை நோக்கி, தம்பி, பெரிய பெரிய புயல் காற்றிற்கு கூட அசையாத இந்த கட்டையை ஒரு தென்றலை போல் வந்து சாய்த்து விட்டாயே. பாட்டி, என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே என்றான் அச்சிறுவன். அப்பா, நீ சாதாரண மாடு மேய்க்கும் சிறுவனே அல்ல, உண்மையை சொல், நீ யார் என்றார் ஔவை பாட்டி. அச்சிறுவன் சிரித்தபடி, உனக்கு தான் ரொம்ப அறிவிருக்கே பாட்டி, என்னை யாருன்னு தெரியலையா என்றான். விளங்கவில்லையே அப்பா என்றார் ஔவை. நல்ல உத்து பாரு பாட்டி, நான் யாருன்னு தெரியும் என்றபடி மாடு மேய்க்கும் சிறுவன் தமிழ் கடவுள் முருகனாக காட்சியளித்தார். முருகப்பெருமானின் திருவுருவ காட்சியை கண்ட ஔவை பாட்டி ஆனந்த கண்ணீர் மல்க கைகூப்பி முருகனை வணங்கினார். எவ்வளவு பெரிய ஞானமும் அனுபவமும் இருந்தாலும் குழந்தைகளிடமிருந்தும் நாம் பலவற்றை கற்றுக்கொள்ள முடியும். குழந்தைகளின் கேள்விகள், சிரிப்பு, சின்ன சின்ன சோதனைகள் கூட நம்மை புதிய உண்மையை உணர செய்கின்றன. தாழ்மை மற்றும் எவரிடமும் எப்போதும் கற்றுக்கொள்ளும் மனப்பான்மைதான் உண்மையான ஞானம். இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் இதை தங்கள் நண்பர்களுக்கு பகிரவும். அத்துடன் எங்கள் ட்வின் கதை ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.